சத்தியத்துக்கு சான்று பகிர்ந்தவர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் உஸ்வத்துல் ஹஸனா உஸ்வத்துல் ஹஸனா உஸ்வத்துல் ஹஸனா யா ஹபீப் யா ரசூல் லா இலாஹா இது போராட்டம் ராமனை தண்டிக்க வேண்டிய போராட்டம். காவல்துறையே காவல்துறையே கரிசனை கல்யாணி சட்டத்தில் அடைத்தது. காவல்துறையே காவல்துறையே சகோதரர்கள், நமக்கு சாலையில் எந்த இடையூறு இல்லாமல் நம்மளுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் சாலைகள் ஸ்தம்பித்து விடாமல் பேருந்து நிலையத்துக்கு இடையில இடம் இருக்குது. இந்த இப்ப எப்படி ஒருங்கிணைச்சிருக்கோமோ அதே மாதிரி இப்படி பாக்கி கூட்டத்தை இப்படி இங்க ஒருங்கிணைச்சிருங்க. வாங்க அருமையான சகோதரர்களை, வாங்க நமக்கு நாமே கட்டுப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளணும். உங்களை நீங்க போங்க போங்கன்னு அடுத்தவங்க சொல்லாத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். வாங்க எல்லா சகோதரர்கள் வாங்க, நம்ம கட்டுப்பாடான சமுதாயம். அந்த பேரிகார்டு அந்த பேருந்து நிலையத்தை உள்ள வர்றதுக்கு அனைத்து ஜமாத்துடைய நிர்வாகிகள், ஒவ்வொரு தெரு ஜமாத்துடைய நிர்வாகிகள் இந்த மேடைக்கு அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் இயக்கத்துடைய உங்களுக்கென்று ஒப்படைக்கப்பட்ட நிர்வாகிகள் மேடைக்கு அருகாமையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க, கொஞ்சம் வேகமா வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். வந்துருங்க. சிறுவர்கள் சிறுமிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். தங்களுடைய குழந்தைகளை நீங்களே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான சகோதரர்களை வாங்க, அப்படியே வந்துடுங்க. சாலையை நம்ம போக்குவரத்து இடையூறு செய்யக்கூடாது. இந்த பேரணியில நம்ம பெண்கள் வர்றாங்க. அதனால இந்த பெண் வாலண்டியர்ஸ் ஒரு 4 பேர் முன்னாடி வந்து அவங்க உள்ள அப்படி அனுப்பிடுங்க. உள்ள அப்படி பஸ் ஸ்டாண்ட் உள்ள அனுப்பிடலாம். கொஞ்சம் வழி விட்டுருங்கம்மா. இங்க கொஞ்சம் நெருங்காம இப்படி வழி அனுப்பிடுங்க ப்ளீஸ். இந்த பாதையை சரி பண்ணிருங்க. அவங்க இங்க நிற்கக்கூடிய நம்ம ஆண்கள் அப்படி ஒழுங்குனா அவங்க போயிடுவாங்க. அப்படி வந்துருங்க. வாங்க ஓரமா. ஓகே 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 வாங்க வாங்க. அது வந்துருங்க. அந்த பின்னாடி பெண்களுக்கு இடையூறு இல்லாம ஆண்கள் கொஞ்சம் நவந்துக்கணும். அப்படி வாங்க சகோதரர்கள், அப்படி வாங்க. அருமை சகோதரர்களே, ஆண்கள் அந்த பெண்கள் வர்றாங்க. நம்ம பெண்களுக்கு வழிவிட்டு இந்த தீக்கிரவர், அதாவது நமக்கு காவல்துறை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அருமையான சகோதரர்கள், அப்படியே காவல்துறைக்கு இப்படி வந்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னு காவல்துறை நமக்கு எல்லா உருவையும் தந்திருக்காங்க இப்போதைக்கு. அதனால தயவு செய்து நமக்கு நாமே சரி பண்ணிக்கிறோம். வாங்க அப்படி வந்துருங்க. அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேல நிக்கக்கூடிய சகோதரர்கள் பாதுகாப்பாக தயவு செய்து, ஏன்னா அது கைப்பிடி சகோதரர்கள் கூட இல்லாம இருக்குது. அங்க நிக்கிறீங்க. காவல்துறை நம்ம சொல்றாங்க அவங்களை கொஞ்சம் பாதுகாப்பா கீழே வர சொல்லுங்க. மீடியாக்கள் மீடியாக்களை தவிர்த்து நீங்க அப்படியே வந்துருங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்கள் அப்படி பின்னாடி போங்க. பெண்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பின்னாடி போங்க. அந்த பேனர் வச்சிருக்கல அப்படி பின்னாடி போங்க. அதே போல
லெஃப்ட்ல போக சொல்லிட்டேன். லெஃப்ட்ல அண்ணா லெஃப்ட்ல போயிருங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளை தயவு செய்து வந்து அமர்வாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. டீக்கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் ஆண்கள் பகுதிக்கு விரைந்து வாருங்கள். காலச்சூழலின் கருத்தில் கொண்டு தயவு செய்து ஆண்கள் பக்கம் வந்திருக்க. டீக்கடை பக்கத்து தயவு செய்து நிக்காதீங்க. அனைத்து சகோதரர்களுக்கும் பணிவான வேண்டுகோள், உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் வந்து நின்று கொள்ளுங்கள். அன்படையோனுமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அதிராம்பட்டினம் அனைத்து மொஹல்லா ஜமாத் மற்றும் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு இணைந்து பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசிய கல்யாணராமன், ஜெயசங்கர் போன்ற காவி பயங்கரவாதிகள் மீது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழும் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய அதிராம்பட்டினத்தை சேர்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் அனைத்து மொஹல்லா ஜமாத் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய MSM அபூபக்கர் அவர்களையும், மரியாதைக்குரிய அனைத்து மொஹல்லா ஜமாத் கூட்டமைப்புடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய PMK தாஜுதீன் அவர்களையும், இங்கு கயவர்களை கண்டித்து கண்டனையுரையாற்ற வந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய ஐயாவளி பாலமுருகன் அவர்களையும், மருது மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சகோதரர் மரியாதைக்குரிய முத்துப்பாண்டி அவர்களையும், அதிரை மௌலவி ஹாரூன் அவர்களையும், இங்கு பெருந்திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அதிராம்பட்டினத்தில் இருக்கும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் கட்சியின் கூட்டமைப்பின் தலைவர்களையும், நிர்வாகிகளையும், பொதுமக்களையும், அனைத்து முஹல்லா கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கொஞ்சம் பெண்களுக்கு வழிவிட்டு நில்லுங்க, சகோதரர்கள் கொஞ்சம் பின்னாடி நடந்து நில்லுங்க. வாலண்டியர்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க. ஆண்கள் கொஞ்சம் பின்னாடி வழிவிட்டு பெண்களுக்கு உண்டான பாதையை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கு வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்த சகோதரர்களே, வரக்கூடிய பெண்களுக்கு வழிவிட்டு கொஞ்சம் ஓரமாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு ஓரமாக வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திய காவி பாசிஸ்டுகளை கண்டித்து இன்று அதிராம்பட்டினத்தில் பெரும் திரளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குடும்ப வேண்டும் என்பதை நாம் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இருந்த போதிலும் பொது சமூகத்திற்கும் அரசிற்கும் சில செய்திகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்ல வேண்டிய கடமை இங்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே எனது சிறிய அறிமுகத்தை நான் துவங்குகிறேன். சகோதரர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உலகில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத பல்வேறு மக்களுடைய மதங்களை சார்ந்த மக்களுடைய தலைவராக மனமோந்து போற்றி புகழப்படக்கூடிய மிகப்பெரிய தலைவர். அந்த தலைவர் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக, அவர்களுடைய குடும்பத்தாரை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக கல்யாணராமன் என்பவன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இணைந்து கொண்டிருக்கிறான். அவன் மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவன் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு இதே போல பிப்ரவரி 2ஆம் தேதி பேஸ்புக்கிலே ஒரு பதிவை இடுகிறார் கல்யாணராமன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அதனை கண்டித்து தமிழகத்தில் இருந்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். வழக்கின் மூலமாக கைது செய்யப்படுகிறார், சிறைக்கு செல்கிறார், நீதிமன்றத்திற்கு வருகிறது, நீதிமன்றத்தில் பிணையில் வருகிறார். வந்து என்ன செய்தார்? மீண்டும் 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 இஸ்லாமியர்களுடைய மத உணர்வுகளை, மத நம்பிக்கையை இழிவுபடுத்தி அவர்களை உணர்ச்சிக்கு உள்ளாக்கி அவர்களை உணர்வுகளை தூண்டும் விதமாக பேசிக்கொள்வதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் இங்கே அரசிற்கும் காவல்துறைக்கும் மிக தெளிவாக ஒரு கேள்வியை கேட்கிறோம். சிஏஏ போன்ற கொடும் சட்டத்தை எதிர்த்து மக்கள் பெருந்திரளாக தன்னிச்சையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஒழுங்கோடும் கட்டுக்கோப்போடும் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் இடையூறின்றி ஒரு பொது அமைதியை வலியுறுத்தி உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அகிம்சையான போராட்டத்திற்கு முன்னுதாரணமாக ஒரு அமைதி வரையில் போராடி கொண்டிருந்த போராட்டக்காரர்கள் மீது 153A என்ற செக்ஷன் கீழும், ஜுடிஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய செக்ஷன் 2 கீழும் செக்ஷன்ல வழக்கு போட்டது. அவரை திட்டம் பண்ணி இதே கல்யாணராமன் 153A அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்வதற்கு உண்டான எல்லா முகாமியமும் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான பேச்சை பேசியிருக்கிறார். இரு சமூகங்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கி மோதலை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கிடையே மோதலை உண்டாக்குவதன் மூலம் தேச பாதுகாப்புக்கு, தேசத்துறை பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாக பேசியிருக்கக்கூடிய கல்யாணராமன் மீது திருநாள் சபம் வழக்கு பதிவு செய்வதற்கு தமிழக காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தெரியுமா? ஒரே சாதாரணத்தில் ஒரு சில ஒரு சில அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யாத திருநாள் சொல்லிப்போம். இனி குண்டர் தடுப்பு நடவடிக்கையில கைது பண்ணுவாங்களான்னு தெரியல. நம்முடைய கோரிக்கை என்பது அரசுக்கு இந்த பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது என்னவென்று சொன்னால், ஏதேதோ சிறிய சிறிய சம்பவங்களில் ஈடுபவர்கள் மீதெல்லாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான தடுப்பு சட்டத்தின் கீழே நீங்கள் வழக்கு பதிவு செய்கிறீர்களே, இவ்வளவு பெரிய மக்களுடைய மனதில் அவர்களுடைய மனதை காயப்படுத்தி இருவேறு சமூகங்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய விதமாக பேசி இந்த தமிழகத்தையே ஒரு கொந்தளிப்பு நிலையில் ஆளாக்கிய கல்யாணராமன் மீது ஏன் நீங்கள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்டின் கீழே வழக்கு பதிவு செய்யக்கூடாது? இந்த ஒற்றை கோரிக்கையாக நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறோம். அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யுங்கள், அல்லது அவர் எந்த சட்டத்தின் கீழும் சிறையடையுங்கள். அதே போல சாதாரண சம்பவங்களுக்கெல்லாம் யுஏபியை பயன்படுத்தக்கூடிய தமிழக அரசு இந்த மிகப்பெரிய தேசத்துடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியிருக்கக்கூடிய கல்யாணராமன் மீதும் தேச விரோத பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே அதிக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சார்ந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த அதிரை மக்கள் வெளியே இருக்கிறார் என்ற ஒரு அறிவு ரொம்ப நாளாச்சு. அதிராம்பட்டினம்லாம் கொஞ்சம் அதிரத்தான் செய்யணும். இது அதாவது நம்முடைய கண்ணிக்க முதலமைச்சர் மாமாவுடைய சொல்லுவாங்க. இது மக்கள் கூட்டமா அந்த கடவுளையான்னு தெரியல, இன்னும் இடமே இல்லை. ஆமா, படைத்தவனுடைய துணையோடு தயவு
விடுதலை கட்சி சார்பாக கோடானபடி வணக்கத்தையும் நன்றியும் படைத்தவருடைய திருவடியை சமர்ப்பணம் செய்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வேல்முறையாவுடைய அறிமுகப்படி வருகிறோம். நான் கேட்பது இந்த நிகழ்ச்சிக்குள்ள வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி கொஞ்சம் மாணவரையா கொஞ்சம் அமைதியாக பேச சொல்லுங்க. நான் எங்கள் மாமா மகளை பேசினாலே விட மாட்டோம். இந்த உலகத்துக்கே கண்ணியத்தை போதித்த எங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேச்சை அவரை அவமதிச்சா அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? தமிழக ஐயாவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்றேன். உங்க கடமையை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க இந்த கூட்டத்தில் வந்து கத்த வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க பாட்டு திருநெல்வேலியில் இருந்திருப்போம், அதிராம்பட்டினம் மாமாமாரெல்லாம் இருந்திருப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கண்ணியமிக்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறை பத்தி படிக்கணும்னா அதற்கு முன்பாக திருக்குர்ஆன் புனித நூலை படிங்க. அந்த மாமாமாருடைய வழிபாட்டு முறைகளும் இப்படித்தான் இருக்கு. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருந்தா போதும் டம்மு டம்முன்னு எங்கேயாவது அடிச்சு நோக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 5000 பேரா 10,000 பேரா 20,000 பேரான்னு எண்ணிக்கிங்க நீங்களே. ஆனால் காவல்துறை அமர்களுக்கு 1% கூட உங்களுக்கு வேலை தரல. அதுதான் இஸ்லாம் கண்ணியத்தை போதிக்கிறது. இந்த உலகத்துக்கே கண்ணியத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். நாங்கள் மாறுதட்டி சொல்லுவதெல்லாம் அதான். இதுக்கு மேல என்பிஆர் சட்டத்துல எல்லாத்தையும் வேதனைப்படுத்துறீங்க. மாமாமாரெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. எல்லாத்துலயும் பண்ணி பண்ணி பார்த்தா பொறுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் பொறுத்து தான் நிக்கிறோம். ஏன்னா ஒரு முறை பேசும்போதே காவல்துறை அமர்கள் மறுநாள் பேப்பர்ல பார்க்கும்போது வலிக்கு விழுந்தார் கல்யாணராமன் சொல்லியிருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு தெரியுமா வலிக்கு விழுந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவல்துறை அமர்கள் கூட்டு போவாங்க, விசாரித்து நீதிமன்றம் மூலமாக நாங்கள் ரிமாண்ட் செய்ய போற நேரத்தில் வலிக்கு விழுந்தார் கல்யாணராமன் போடுவாங்க. அது கூட பார்த்துருந்தா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 5-6 முறையா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்மைனா என்னன்னு தெரியுமா? ஆண்மைனா என்னன்னு தெரியுமா? நான் குழந்தை பத்துக்கிறது மட்டும் தான் ஆண்மையா? மாமிமார்களை கண்ணியம் மாமி மன்னிச்சிருங்க. நான் குழந்தை பத்துக்கிறது தான் கண்ணியம் ஆண்மையா? ஈட்டி முறையில் நின்றவர்களும் ஈமான இலக்கம் அளிக்கிறாங்களா? அவன் தான் சிங்கம், அவன் தான் ஆண்மை. அதான் எங்க மாமாமார்கள். இவ்வளவு இழிவுபடுத்துவதற்கு அப்புறமும் இந்த கடலை அமைதியா இருக்குன்னா இந்தியாவோட இறையாண்மைக்கும் பன்முகத்துக்கும் பாதுகாக்கக்கூடிய வம்சம் என் மாமனுடைய இஸ்லாமிய வம்சம் தான். அதை மறுக்க முடியாது. நேற்று ஆங்கிலம் மண்டியிட்டு கிடக்கும் போது எங்களை தலைநிமிர வைத்த வம்சம் எங்களுடைய இஸ்லாமிய மாமாவுடைய வம்சம் தான். இதுல சொல்வதற்கு எங்களுக்கு என்ன வெட்கக்கேடு? மாமன் உறவு இருக்க மலையேற பயப்படுவதற்கு எதற்கு? நாங்க அதைத்தான் சொல்றோம். இன்னைக்கும் கல்யாணராமனை மட்டும்தான் என் மாமன் கண்டிக்கிறான். இந்து சமூகத்தை ஏதாவது ஒரு வார்த்தை திணையளவு பேசுறார்களா? விட்டுருங்க. இந்த புனித குரானை நான் தூக்கிக்கிட்டு நான் மாநிலம் முழுவதும் அலைஞ்சேன். இந்த உலக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலக மக்களுக்கு, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தினையளவு இந்த திருக்குறளை நீங்க எதிராக ஒரு கருத்தை காமிச்சேன்னா உங்களோட மண்டிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் தாயிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு போதித்து வழிகாட்டிய இஸ்லாமிய மார்க்கம், என் சகோதரனிடம் முகம் மலர்வோடு பார்ப்பது கிதாயத்துன்னு சொல்லி என்னை கண்ணியப்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம். அந்த வீட்டார் பசியோடு இருக்கும்போது உணவு அருந்தாதுன்னு சொல்லக்கூடிய கண்ணியமிக்க இரக்கம் கொண்ட இஸ்லாமிய மார்க்கம். பிறமத தெய்வங்களை ஏசாதுன்னு சொல்லி கொடுத்த எங்க மாமன் நபியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அவருடைய வழிபாடு தெரியுமா உனக்கு? அவருடைய வழி என்ன தெரியுமா? அவரை பார்த்து எல்லாரும் தலைவர்கள் கூப்பிட்டாங்க சகாப்கள்லாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை தலைவர் என்று நீங்க பேசாதீங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்ன அழைங்க. யாராவது சொல்லுவோமா? பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர் ஆனாவே எங்களை தாங்க முடியலையா? தலைகீழ நிக்கா. நாட்டோடைய ஜனாதிபதியாக இருந்து ஏழ்மையாக வாழ்ந்து காட்டிய வம்சம் என்னுடைய மாமா முகமது நபி அவருடைய வாழ்க்கை. மாமி என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. 13 பேர்னு என்னுடைய உங்களுக்கு எல்லாம் அன்னையா இருக்கக்கூடிய மாமிமார்களுடைய வார்த்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் நான் அமைதியா இருந்துகிட்டு இருக்க காரணம், என் மாமிமார்களை முன்ன விட்டு இருக்கீங்க. ஏன்னா என்னை பெற்றெடுக்காத மாமிமார்கள் என் உடன்பிறதா சகோதரிகளா இருக்கு.
உன்ன மாதிரி பெண்களுக்கு இழிவா பேசுறதுக்கு நாங்க பேசல. என் தாயும் அப்படி சொல்லி கொடுக்கல. ஏன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொத்துல சரிபாதி உண்டு சொல்லி கொடுத்து போன வம்சம்யா இந்த இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு எல்லாம் தீர்ப்பு போடுறீங்க. நீ யாரோட கால கழுவி குடிச்சிட்டு இருக்க? ஒரு பொண்டாட்டி கட்டி வாழ வைக்க துப்பு இல்லாதவருடைய கால கழுவி குடிக்கிறியாடா? நீ சொன்ன 13 மனைவியை வச்சு என் மாமா மனைவியிடம் எப்படி நடக்க வேண்டும், மனைவியை எப்படி கண்ணியப்படுத்தணும் இந்த உலகத்துக்கே எடுத்து காட்டி போயிருக்காருப்பா. எவன் ஒருவன் மனைவியிடம் சிறந்தவனோ அவனே சிறந்த மனிதன். பொண்டாட்டிட்டு அடிவாங்க மனுஷன் கிடையாது. மனைவிமார்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணும்? அது மட்டும் இல்ல, பெண் இனத்தை நீ இழிவுபடுத்துற. 7 வயசு கூட தெரியாதவங்க பேசவே கூடாது. எங்களை பேச காவல்துறையமாருக்கு அப்பவே ஒரு இது சொல்லியாச்சு, தயவு செஞ்சு நீங்க மாமாமார்கள் வன்முறையை கையாளக்கூடிய வம்சம் இஸ்லாமிய வம்சம் அல்ல. எவன் ஒருவன் எந்த ஒரு நிலையிலும் பொறுமையா இருக்கிறா அவனுடைய அல்லாஹ்வுடைய ஹிதாயத் அவர்களுக்கு இருக்கிறது. உன்ன மாதிரி வீர சாவாக்கர் ஆங்கிலம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்ட வம்சம் அல்ல இந்த வம்சம். அல்லாஹ்வை மட்டுமே இருகாலம் வேண்டி மண்டியிடக்கூடிய வம்சம் இந்த இஸ்லாமிய வம்சம். மறந்துடாதீங்க. கேட்டு பாருங்க, கேட்பான். யாருக்காவது இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க கூட்டி இருக்கிறீங்க, ஒரு மாற்று மதத்துக்கு ஏதாவது வரும்போது இடையூறு இருந்திருக்குமா? எதுவுமே கிடையாது. இப்பவும் நாங்கள் என்ன எங்களுடைய ஆத்திரத்தை இந்த அரசாங்கம் முறையிடுறோம். என்ன முறையிடுறோம்? நான் கேட்கிறேன், ஒரு முறை பேசும்போதே நீங்கள் இரும்பு கரம் கொண்டு நீங்க காவல்துறை ஐயா மூலமாக நொறுக்கியிருந்தா இந்த கல்யாணராம பேசிருக்கவே மாட்டாரு. அவர் பேசி அவரை உள்ள அடைக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் பேசுறான் ஐயா, ஆனா அவனை கும்மி அடைச்சிட்டாங்க, அவனை 2வது முறை அடைச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றோம், இவர்களை நீங்க வெளியிடாதீங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணுங்க. இன்னைக்கு மோடியை பத்தி ஏதோ ஒருத்தங்க அவதூற பேசின உடனே தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது. அப்ப இந்திய இறையாண்மைக்கு பன்முகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எவரா இருந்தாலும் சட்டத்துக்கு புறமாக பேசுனா அவர்களை நீங்க அடைங்க. நீங்க அடைச்சிருந்தீங்கன்னா இந்த கூட்டம் அந்த ரோட்டுக்கு வந்திருக்காது. நாங்களும் அப்படி வரல, நாங்களும் சொல்லிக் கொடுக்க வரல. நாங்க என்ன நினைக்கிறோம், இந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். 5 வேளை தொழுகை நடத்தி அவருடைய குடும்பத்தை பார்த்து பிழைக்கிறதுக்கே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. மாட்டின் பேரால் நீங்க அடிச்சீங்க, பொறுத்துக்கிட்டாங்க. மதத்தின் பேரால் நீங்க அடிச்சீங்க, பொறுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பொறுத்து எங்களுடைய உயிரிலும் மேலா மதிக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசினா இவர்கள் எப்படி பொறுப்பார்கள் சொல்லுங்க? இப்பவும் உங்கள்ட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கிறாங்க. தமிழக அரசு எடப்பாடியா சொன்னாப்ல ஒரு வாரத்துக்கு முன்னால இஸ்லாமியர்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாப்போம். எங்க பாதுகாப்பீங்க? நீங்க பாதுகாத்து உள்ள போட்டு சொட்டே முடிச்சுன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க ஒரு வார்த்தை கண்டிக்க பாப்போம். கண்டிக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நிக்கிறதா கரெக்ட், நிக்கட்டும். நீங்க வாங்க. நீங்க சட்டத்தின் பேர்ல போட்டு இந்த இஸ்லாமியர்களை வெளியேற்றினாச்சீங்க, அதை கூட அவர்கள் பொறுத்திருந்து உங்ககிட்ட அறவழியில போராடிட்டே தான் இருக்காங்க. நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், மாமாமாருடைய கண்ணியம், அவருடைய குடும்பம், அதை எப்படி 5 வேளை தொழுகை மூலமா நிறைவேற்றி வருகிறார்களோ அவர்கள் இடையூறுபடுத்தாதீங்க தான் கேட்கிறோம். ஒவ்வொரு ஜமாத்தா எல்லாரும் கூடுனாங்க, எல்லாரும் மசோலா பண்ணிட்டு இப்படி எல்லாரும் ஒண்ணு கூடணும், அரசுக்கு வந்து அறவழியில் தெரிவிக்க சொல்லி வச்சிருக்காங்க. இந்த நிக்கிறோம்ல, இந்த ஆண்கள் விட்டுருங்க. உங்களுடைய ஆட்டம் பாட்டம்லாம் எங்களுடைய ஒரு மாநில கூட சமமா இருக்காது. இப்ப நீங்க போட்டீங்கன்னா மிலிட்டரி அந்த மாதிரி இருந்தது, கையை தூக்கிட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணவும் மிலிட்டரியில் ஏதோ சட்ட அடிச்ச மாதிரி. ஏன்னா அவர்களுடைய தந்தையாகவும் தாயாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பத்தி பேசினா இழிவுதான். சரி, அதை விட்டுருவோம். நான் 2 வேட்டி ஒரு தலப்பா தான் கட்டிக்கிறேன். என்னை விட காவியோடு போத்திருந்த கண்ணியமிக்க விவேகானந்தர் ஐயாவை கூட முகமது நபி ஸல்லல்லாஹு பத்தி உயர்ந்த இடத்துல சொல்றாரு. ஏன் மறைந்த முன்னாள் மாண்புமிகு அம்மா அவர்கள் கூட இஸ்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு மூலமாக இந்தியாவில் எல்லாரும் நடந்தா உலகத்துக்கே சமாதானத்தை எடுக்கக்கூடிய நாடு இந்திய நாடுன்னு வந்துரும் சொன்னாங்க. அதைத்தான் போதிக்கிறாரு. நாங்க அதைத்தான் கேட்கிறோம். நாங்க ரம்ஜானுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு நாங்க போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு வரல. எங்க மாமாமார்கள் கண்ணீர் விட்டாங்கன்னா நாங்க துடைக்கிறதுக்கு நாங்க வருவோம். மாமாமார்கள் ஏதாவது அழைத்தால், நாங்கள் அழைத்தால் எங்களுக்கு அதெல்லாம் விட்டுருங்க. இன்று வரை
இந்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே எங்காவது இயற்கையான சீற்றம் வந்துச்சுன்னா ஓடோடி போய் உதவக்கூடிய மார்க்க வழிபாட்டு வம்சம்லாம் இந்த இஸ்லாமிய வம்சம் தான். இன்னைக்கு கூட ஒரு புயல் வந்துச்சு ஒரு 10-20 நாளைக்கு முன்னால. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக வந்து மீட்பு பண்ணி செய்றாங்க. அப்ப நன்றியை மறந்த கூட்டமாக நாங்க இருக்கணுமா? அப்ப என்ன வேணாலும் இஸ்லாமியர்களை பேசுவாங்க, நாங்க கையை கட்டி நாங்க வேடிக்கை பார்க்கணும், கட்டண கொடுத்துக்கு நாங்க வரக்கூடாது, நீங்க காவல்துறை நடவடிக்கை சொல்லக்கூட நாங்க சொல்லக்கூடாது. நீங்க எடுங்க, அதிமுக அரசாங்கமே நீங்க எடுங்க, நீங்க பேசாதீங்க. எங்களுடைய தமிழ்நாடு வந்து இப்படிதான் ஒற்றுமையாக வாழும், பன்முகத்தோடு வாழும் சொல்லி நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு பயமே இல்லை, எங்களுக்கு மனக்கவலையே இல்லை, தைரியமா வாழ்வோம். இன்னைக்கு அழைச்சிருக்கிறது நாங்க எல்லாரும் வேதனைப்பட்டு தான் இருக்கிறோம். உண்மையாகவே எங்களுடைய மாமாமாருடைய வேதனை நாங்க பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நேற்றைய முன்தினம் அவர்களுக்கு இருப்பிட கூட கூடாது, விரட்டி அடிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அவங்க பாடுபடுத்தினாங்க. அப்புறம் மதத்தின் பேரா முடிச்சிருவோம்மா, நீங்க வாட்ச பாத்தாங்க எப்ப பார்த்தாலும் சரி. எனக்கு கிட்ட இருக்கும்போது ஒரு வாட்சில ஒரு பேப்பர், நான் காவல்துறையா சொன்ன உடனே பேச்சையும் குறைச்சிக்கிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா பேசுறது என்ன, நாங்க பேசுறது தயவுசெய்து நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க இந்த நாளைக்கு கண்ணியம் வந்து அப்படியே நாங்க கலாஞ்சி போறோம். நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க, நிச்சயமாக தேசிய பாதுகாப்பு கைது பண்ண நீங்க சொல்லுங்க, நாங்க நவண்டு போறோம். என்னவாமா சரிதானா மாமி? மாமா சரிதானா? எங்க விண்ணு அதிரப்படுங்களாமா, தாரே தக்கு சொல்லி அல்லாஹ் சொல்லுவாமா. அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் நாங்க சொல்லிட்டோம், நீங்க செஞ்சு கொடுப்பாரு. இப்ப உறுதி அளிக்க நாங்க எல்லாம் கலைஞ்சு போறோம். எல்லாருக்கும் மாமா மாரெல்லாம் டீ வாங்கி தந்துட்டாங்க, நாங்க சாப்பிட்டு தான் இருக்கோம். மாமா ஒரு சம்சாரம் வாங்கிட்டு இதுதான். அதனால வந்து நாங்க சிரிக்கிறதுக்காக சொல்லலாம் மாமா. அப்ப அன்னைக்கு இருந்து இன்னைக்கு தான் என் மாமாமார்கள், என் மாமாமார்களுடைய குடும்பம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நான் கோமாளியை கூட இருப்பேன். ஆனா என் மாமாமார்களுக்கு கண்ணி குறையிற மாதிரி யாராவது நடத்தாங்கன்னா நாங்க கோலையா இருக்க மாட்டோம். அதுக்காக நாங்க ஆயுதத்தை எடுக்க போறது இல்ல. நாங்க இப்படிதான் கூடுவோம், நாங்க அரசுக்கு அறவழியில் தெரிவிப்போம். எழுதி வச்சுக்கோங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி நினைவுட்டு போறேன். ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த என்ஆர்சி சட்டத்தை நான் அமல்படுத்தியே தீர்வுன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிச்சு. வச்சாம் பாருங்க எங்க அல்லாவுடைய ஆப்பு வச்சாம் பாத்தீங்களா? சூழ்ச்சி செய்தது மனித மிகப்பெரிய கெட்டிக்காரா? அல்லாடா மிகப்பெரிய கெட்டிக்காரன். மாமிமார்கள் மாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அழகு பாருங்க. இப்ப போட்டுக்காம பாருங்க கொரோனாவுக்கு என்ன வார்த்தை போக இப்படித்தான் நம்ம இருக்கோம். இவர ஒரு 7 அடி குச்சி வாய்க்குள்ள இடிக்காங்க. என்னது இது? ஏன் தெரியுமா? ஏப்ரல் 1ஆம் தேதி உங்க வீட்டுக்கு நான் புக் இட்டு வருவாங்க. எங்க உங்க வீட்டு வாசல் விட்டு வெளியே வாங்க பார்ப்போம். அவருடைய நட்பு ரீதியா இருக்கக்கூடிய 2 பேரும் நட்பு பாத்தீங்களா? அவர் அங்க உட்கார்ந்துட்டாரு, இவர் இங்க உட்கார்ந்துட்டாரு, மாஸ்க் போட்டுக்கிட்டு. பேச கூட செஞ்சிடாத. இது அல்லாஹ்வுடைய அடிமை கூட்டம், மூமின் கூட்டம். இதை பாதுகாப்பது அல்லாஹ்வை தவிர சிறந்தவன் எவனும் இல்லை. அல்லாஹ் விருப்பம் என்று எந்த உயிரும் இருக்காது. நான் அஞ்சுவதும் அடிபடுவதும் அல்லாஹ் ஒருவனை தவிர வரைக்க முடியாது. இப்படி சொன்னா பாலபுரம் உசுப்பேத்தி விட்டுருவான்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நாங்க எங்களுக்கு இறைவன் போதும்பா, எங்களுக்கு இறைவன் போதும். எங்க கிட்ட அல்லாஹ் கிட்ட நாங்க மாமா எல்லாம் சுபத்தூர தொழுதுறீங்களா? தொழாம மட்டும் இருக்கிறாங்க. நான் மறுமையில சொல்லிடுவேன் மாமா கிட்ட நான் சொன்னோம். தொழுகை நடத்தும் மாமா. நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு பெரிய கேடயமே தொழுகைதான். நீ அல்லாஹ்விடம் கையேந்து மாமா, உங்ககிட்ட ஒரு வயது கிட்ட வர மாட்டா, எழுதி வச்சுக்கோ. நீ உன்னுடைய ஆயுதமே எவ்வளவு ஆயுதம் தேவையில்ல, நீ எழுதிக்கிட்டே இரு. கண்ணியமிக்க மகாத்மா காந்தி போய் சொல்றாப்ல, பத்திரிகை போய் கேட்க, ஐயா ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. கண்ணியமிக்க உமர் அலி ஆட்சி மாதிரி இருக்காங்க. இதை சொன்னது கேராம் சொல்லக்கூடிய ராம பக்த மகாத்மா காந்தி சொன்னது. அப்படிப்பட்ட வம்சம் 800 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த போதிலும் கண்ணியம் இழக்காத வம்சம் இந்த இஸ்லாமிய வம்சம். அது மட்டுமல்ல, இங்க பசுமுனையா அவர்களுக்கு தன்னுடைய உதிரத்தை தாய்ப்பாலாக கொடுத்த வளர்த்த வம்சம் எங்களுடைய இஸ்லாமிய மாமிமார்களுடைய வம்சம். நான் தேவ சமூகத்தை சார்ந்தவன், என் மனைவி பல்ல சமூகம், ஜாதி மதத்தெல்லாம் குப்பையில போடு. ஆனா எங்க பசுமுனையா சொன்னாங்க, அதுக்காக எங்க மாமா மட்டும் நிற்போம். எங்க மாமா மட்டும் நிற்போம். எந்த ஆயுதம் தேவையில்லை. வடக்கே
தொட்டது போல தென் தமிழகத்துல யாராவது தொட்டா எங்க சமுதாயம் இந்து சமுதாயம் இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை தொட முடியும் மாமா மாறுல. வேற எதுவுமே இல்லை. எங்க ஆயுதம் வேண்டாம். என் மாமாவுக்கு முன்னால நாங்க போய் நிற்போம். கல்லு விழுந்தாலும் சரி நாங்க தாங்குவோம். அதை யாரும் தடுக்க முடியாது. அதான் சொல்றோம். அதனால எங்களுடைய வம்சம் வீர நாச்சியாருக்கு மீண்டும் ஆட்சி புரிஞ்சு எங்களை கௌரவப்படுத்த வம்சம் இது. எல்லாருக்கும் எந்த சமுதாயத்துக்கு இவங்க உதவாம இருக்காங்க சொல்லுங்க பாப்பா. தமிழ்நாட்டுடைய 18 ஜாதிக்கும் எங்களுடைய இஸ்லாமிய வம்சம் தான் உதவிகரமா இருக்கு. எங்களை பாதுகாக்கக்கூடிய வம்சம் எங்க மாமனுடைய வம்சம். அவ்வளவுதான். வேற எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். மாமா வரல நம்ம பேப்பர் கிட்ட கொண்டு வருவாங்க. பேப்பருக்கு நம்ம அங்க இல்ல நீங்க எழுத வேண்டாம். நமக்கு தெரியாத மாமா மாமா வரலாம் எல்லாருமே பேச வேண்டிய வம்சம் இருக்கு. இன்னும் முத்துப்பாண்டிய பேச வந்திருக்கு. காவல்துறை அவருக்கு கண்ணியமான ஒரு வார்த்தை இல்லையா. நாங்க இனிமே இன்னொரு இடத்துக்கு போய் பேசாம இருக்கிறதுக்கு நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படுறோம். ஆனா நீங்க நடவடிக்கை எடுங்கய்யா. எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டையில ஒன்னே ஒன்று சொல்றேன். பாளையங்கோட்டையில் ஐயா அவங்களுக்குலாம் காவல்துறை நமக்கு நம்ம மாவட்ட எஸ்பி ஐயா அங்க பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கே சொல்றேன். பாளையங்கோட்டையில் ராமையா ஐயான்னு இன்ஸ்பெக்டர் ஒரு ஐயா இருந்தாப்ப இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்க இதுல அவர்கிட்ட இருக்கும்போது வழக்கறிஞர் கூட அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் யாருக்கும் வர முடியாது. ஏன் தெரியுமா? வாசல்ல எழுதி போட்டு காவல்துறை பணியை எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எவனாவது சேட்டை பிடிச்சானா போதும் நல்ல முருட்டுக்கம்ப வச்சுக்கிட்டு காலைக்கு நொறுக்கிறது. அடுத்து பேசவே மாட்டான். அப்படி பாளையங்கோட்டை அவ்வளவு தூரத்துக்கு கட்டுக்கோப்பாங்க அந்த காவல்துறை வச்சு. நீங்க நொறுக்க ஆரம்பிங்க. நீங்க நொறுக்குங்க. பாலமுருகன் எங்காவது வம்பு இருந்தா நீங்க அழகா நீங்க சட்டப்படி நடவடிக்கை எந்த ஆட்சியும் இல்லை. ஆனா பேச விடாதீங்க. டிஜிபி முதற்கொண்டு காவல்துறை முறையில் கரெக்ட் சொன்னாரு நம்ம கெச்சராஜ். நீங்க அப்பவே நீங்க அவங்க மட்டும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அசால்ட்டா இருக்காது. எல்லாரும் உங்களை தாங்க ஏசுறாங்க. ஆனா நாங்க உங்கள்கிட்ட தான் நாங்க வேண்டுகோள் வச்சிருக்கோம். நீங்க நடவடிக்கை எடுங்கய்யா. இவர்களால் இந்த பன்முகத்துக்கு கேடு, இந்த பொது அமைதிக்கு கேடு. அதனால இஸ்லாமியர்கள் ஃபுல்லா சொல்லக்கூடியது கண்ணியம் தான். இவர்கள் பேசிய தப்புன்னு சொல்லி நீங்க நடவடிக்கை எடுங்க. அது உங்களுடைய ஸ்டைல் சில விஷயத்துல உண்டு. அதாவது அவர் வந்து ரெக்கமெண்ட் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணவன்னு சொல்லிடுவான். அதுக்கு மேல காவல்துறை ஏமாறுக்கலாம் நல்லா சீரும் சிறப்பா கவனிச்சு வச்சிருவாப்ல. அந்த சொன்ன ரெக்கமெண்ட் சொன்ன பேர் அங்கிருந்து வருவாரு. ஐயா என்ன அடிச்சாரியா? ஐயா என் பேரை சொன்னியா? உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி அடிச்சாங்க. அப்படின்னா அப்ப யாரும் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வராத அளவுக்கு ஐயா மார்கள் நடவடிக்கை எடுத்தா போதும். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலே இருந்துக்கிறேன். புதுப்பாண்டியா மதுரையிலே இருந்துருவாப்ல. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. எலெக்ஷனுக்குலாம் பாருங்க. இந்த பாருங்க இவி மிஷினை கொண்டு வந்துட்டாங்க. ஓட்டு நம்ம போட்டுட்டே இருப்பாங்க. ஓட்டு நம்ம எழுதி கொண்டு வந்து அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. நம்ம ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஏதாவது முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நாங்க எலெக்ஷன் ஒரு நிறைய இருக்கு. அதனால எங்க மாமாமார்களுடைய சமூகத்தை நீங்க பாதுகாத்து கொடுங்க. எல்லா மாமாமார்களுடைய சிரிப்பை தான் நாங்க பார்க்கணும். இனிமே வந்து எங்க மாமாமார்களுடைய சமூகத்தை கண்ணிய குறைவை யாரும் பேசிடக்கூடாது. அவர்களுடைய வழிபாடு அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு யாரும் கண்ணியத்தை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாமா உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன். இறைவன் கண்ணியமிக்க முகமது நபி ஸல்லல்லாஹு மூலமாக இறக்கப்பட்ட இறுதி வேதம் நீங்க படித்தால் மட்டும் போதாது மாமா. நபி மாமாவுக்கு நீங்க அதிக சலாவத்து சொன்னால் மட்டும் போதாது. அவர்களை போல நீங்கள் கண்ணியமிக்க நடந்து கொள்ளணும். நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் மாமா. உங்களுடைய ஒற்றுமையை நீங்க பலப்படுத்துங்க. நீங்க எல்லாரும் இறைவனுடைய நம்பிக்கை நீங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்க உங்களுடைய கண்ணியத்தை இந்த உலகத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கு. உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எங்கும் வரக்கூடாது. நீங்க பாருங்க, இப்ப எம்பிஆருக்கு அப்புறம் தான் மாமாமார்களுடைய கூட்டம் எந்த கட்சி கூட்டமும் இங்க சேரல, இயக்கவாதிகள் சேரல. ஐக்கிய ஜமாத்தோடைய தலைமை ஏற்று இன்னைக்கு இருக்கும்போது தான் இன்னைக்கு சமூகம் நல்லா இருக்கு. இப்படியே இருங்க, நலமோடு இருக்கும். இறைவன் உங்களுக்கு அருள் புரியக்கூடிய நேரம் மறுமையில சிறந்த கூலியை உங்களுக்கு தருவானாக. உங்களுக்காக நாங்கள் துவா செய்யறோம். நலமோடு வாழ்வீர் ஐயாவும்.